தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி. எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என திட்டவட்டம். (2025, 26) கல்வியாண்டின் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. ஜூலை 14ஆம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். பொறியியல் தரவரிசையில் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற 145 மாணவ மாணவிகள் சாதனை. சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7 முதல் 11 வரை நடைபெறும் என அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. பொறியியல் கலந்தாய்வு தரவரிசையில் மாநில அளவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சஹஸ்கிரா முதலிடம், நாமக்கல் கார்த்திகா 2ஆம் இடமும் அரியலூர் அமலன் ஆண்டோ 3ஆம் இடமும் பிடித்து அசத்தல். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் கடலூர் மாணவி தரணி முதலிடம், துணையை சேர்ந்த மாணவி மைதிலி 2ஆம் இடம் பிடித்து அபார். எழுத்தாளரை போற்றும் சமூகமே உயர்ந்த சமூகம், அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்றப்பட வேண்டும். கருணாநிதி 100 கருத்தரங்கை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பேச்சு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி தலைநகர் டெல்லியில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு போராட்டம். பல்வேறு சமூக இயக்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்பு. அந்தஸ்துக்கு கிடைச்சாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாநிலத்தில் கடன் சுமை தான் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு மாநில தகுதி இல்லாததுனால நிதிக்குழுவில் நாங்கள் இடம்பெறவே முடியல. ஒரு மாநிலம் இருந்தாக்கா இன்றைக்கி நிதிக்குழுவில் இடம்பெற்று மாநில நிதி பங்களிப்பு எங்களுக்கு முறையாக கிடைத்திருக்கும். அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹680 குறைந்து விற்பனை. 17 நாட்களுக்கு பின் 72,000 கீழ் குறைந்து தங்கம் விலை. விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 பைசா கட்டணம் உயர்த்த பரிசீலனை. கட்டண உயர்வா இல்லையா என்பது குறித்து ஜூலை 1ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும் என ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நடுநிலைப்பள்ளி சத்துணவு மையத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்த போது அருகில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக காயம் ஏற்படவில்லை. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடல். யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மோகர் பாயிண்ட், குணா குகை, பேரிச்சம் ஏரி பகுதிகளுக்கு செல்ல தடை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மக்கமூலா தேன்மயில் பகுதிகளில் சுற்றித் திரியும் யானைகளால் மக்கள் அச்சம். பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை. தொடர் மழை காரணமாக உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊசிமலை பகுதியில் ராட்சச மரம் முறிந்து விபத்து. சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததால் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையின் பயணிகளின் உயிரை பணயம் வைத்து அலட்சியமாக பேருந்து இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர். போக்குவரத்து துறை எச்சரித்தும் கண்டுகொள்ளாத ஓட்டுநர்களால் மக்களின் உயிருக்கு ஆபத்தான நிலை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 85,000 கனஅடி நீர் திறப்பு. தமிழக காவிரி ஆற்றை நோக்கி பிரவாகமாக ஓடிவரும் தண்ணீர்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 70,000 கனடியாக அதிகரிப்பு. வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காவிரியில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரால் முழு கொள்ளளவை எட்டும் மேட்டூர் அணை. அணைக்கு நீர்வரத்து 43,892 கனடியாக அதிகரிப்பு. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டமிட்டார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ராவிற்கு ஓய்வு என தகவல். இங்கிலாந்து வீரர்களுக்கு சிம்ம சப்பனமாக விளங்கிய பும்ரா இல்லாததால் இந்திய அணிக்கு பெரும் பின்னணி. கைகளில் டேப் அணிந்ததே ஜெய்ஷ்வால் கேட்சுகளை தவறவிட்டதற்கு முக்கிய காரணம். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கைஃப் குற்றச்சாட்டு.